நான் வீரா ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதுல அவ ஜெயிக்காம விட மாட்டா. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சோசியல் மீடியால கோர்ட்ல இருந்த லாயர் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எழுதியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வீரா. டேய் மாறா, பொங்கல் சீசன்ல நம்ம சேல்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுடா. லாஸ்ட் இயரை விட ஸ்டாக் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. இல்லடா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷத்தோட சேல்ஸ் ஜாஸ்தி தான். நம்ம எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்டாக் அதிகமாக இருக்குனதுனால அப்படி தெரியுது. ஒன்றுமே இல்லை. இதோ இப்போ சித்திரை வரப்போகுதுல்ல, அதுக்கு தனியாக தமிழ் வருட பிறப்புன்னு ஆஃபர் போட்டு ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஆடி வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் அந்த சூரத் பார்ட்டி ஃபோன் பண்ணாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் போட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் அந்த ஈரோடு பார்ட்டி ஈவினிங் டெலிவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. வண்டி அனுப்பியாச்சு. என்ன வீரா, நீ வந்ததுக்கு அப்புறம் வாரேன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போல. அவர் எப்பவுமே அப்படிதான், வீட்டுக்குள்ளே இருக்கனால தெரியல. திறமையான 2 பேரும் ஒன்னா சேரும்போது குடும்பமும் நல்லா இருக்கும், பிசினஸும் நல்லா இருக்கும். என்ன என் மருமகனோட திறமையெல்லாம் வீரா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. என்ன கண்மணி எழுதுற? எனக்கு போதும். இதத்தான் வெரைட்டி நானா? உங்க 2 பேரை ஜோடியா பாக்குறதுல இங்க நிறைய பேருக்கு பொறாம வீரா. மா, யாருப்பா பொறாமப்பட போறாங்க? யாரு வேணா பொறாமப்படலாம் வீரா. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் கண்ணே பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் யாரு கண்ணும் பற்றக்கூடாது. 2 பேரும் சேர்ந்துருங்க. பக்கத்துல வாடா. அப்பா மா, அதான் இன்னைக்கு காலையிலே திருஷ்டி சுத்திட்டீங்களே. அதனால என்ன? எப்பெல்லாம் நான் பாக்குறனோ அப்பெல்லாம் சுத்தி போடுவேன். உங்க மேல வேற கண்ணெல்லாம் அப்படியே கரிஞ்சு போனோம். ஏன் பிள்ளைங்கள நான் தான் நல்லா பாத்துக்கணும். உங்களை மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்து மேலேயே யாரு கண்ணும் விழக்கூடாது. அண்ணா, நீ என்ன சும்மா வாய பாத்துட்டு இருக்க? அள்ளி சாப்பிடுனா. சும்மா சாப்பிடு. டேய் கார்த்தி, மொபைல வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடு. சும்மா போன். நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீ சாப்பிடு முதல்ல.